ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் makeformat. நம்ம இன்றைக்கி MS-Wordல ஸ்டைல் எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டைல், அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற ஸ்டைல், இது ரெண்டுமே எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாம்பிள் சாப்டர் ஒன்று இருக்குது, அதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் எந்த ஸ்டைலை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டைலில் நம்ம மாடிஃபை பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இது ஹெட் ஒன்ற ஸ்டைல் இருக்குது, இது எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபைனும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டைல் பேலட் ஓப்பன் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைல் பேலட்டில் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபை கொடுக்கலாம். மாடிஃபை கொடுக்குறேன். இப்போ எனக்கு இது கலர் மாற்றணும் அப்படின்னாக்கா கலர் மாற்றுறேன். இங்கே நீங்கள் வியூ பார்க்கலாம், ப்ளூ கலர் மாற்றிருக்கேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ ஹெட்டிங் 1 அப்படின்னு ஸ்டைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக அது கலர் மாறி இருக்கும். ஓகே, சப்போஸ் நான் இங்கே மாடிஃபை பண்ணும்போதே, டாக்குமெண்ட்டில் மாடிஃபை பண்ணும்போதே ஸ்டைல்லையும் மாடிஃபை ஆகணும். இப்போ நான் இங்கேயே கலர் வந்து நான் மாற்றுறேன், ரெட் கலர் மாற்றுறேன். இப்போது இது ரிலவெண்ட்டாக இருக்கிற எல்லா ஹெட் ஒன்றும் ரெட் கலரில் மாறணும் அப்படின்னாக்கா நம்ம அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷனை வந்து டிக் பண்ணலாம். ஆனால் அது கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒன்ஸ் நம்ம அதை டிக் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம எங்கே வந்துட்டு ஹெட் 1ல் நம்ம சேஞ்சஸ் பண்ணாலும் த்ரூ அவுட் த டாக்குமெண்ட் சேஞ்ச் ஆகிடும். அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த கலர்லேயே நான் ரிட்டைன் பண்ணுறேன். நம்ம அகைன் ஹெட் 1ல் மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனை தான் நான் சொன்னேன். இந்த ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஹோல் டாக்குமெண்ட்டும் நீங்கள் எங்கே அந்த டாக்குமெண்ட்டில் ஹெட் 1ல் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ த்ரூ அவுட் த டாக்குமெண்ட் மாறிடும். இப்போ பார்க்கலாம். ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு இது ரெட் கலரில் வேணும்னு சொல்லிட்டு நான் இப்போ இங்கே வந்து ஸ்டைலில் போய் மாடிஃபை பண்ணல, லைவ் டாக்குமெண்ட்லேயே அப்படியே நம்ம மாடிஃபை பண்ணுறோம். இப்போ ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு. ஹெட் 1ல் பிஃபோர் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னாக்கா த்ரூ அவுட் த டாக்குமெண்ட் கசர் அங்கேயே வச்சுட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேராகிராஃபும் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஆல்ட் ஓபி கொடுத்தீங்கனாலும் பேராகிராஃப் மெனு ஓப்பன் ஆகும். அதில் பிஃபோரில் எனக்கு ஒரு 18 பாயிண்ட்ஸ் ஸ்பேஸ் வேணும் பிடி. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா த்ரூ த டாக்குமெண்ட் ஸ்பேஸ் வரும். ஸோ அப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.